வணக்கம். நான் கவிதா. நம்ம குழந்தைங்களும் பிரைவேட் ஸ்கூல்ல ஃப்ரீயா படிக்கலாம். அத பத்தின வீடியோ தான் இது. உங்களுக்கு டைம் இருந்தா இந்த வீடியோ முழுசா பாருங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2009ல மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு அறிவிப்பு தான் இது. எல்லா ஸ்கூல்லயும் 25% இடஒதுக்கீடு பண்ணணும். ரைட் டூ எஜுகேஷன், அதாவது இலவச கட்டாய கல்வி. அதோட பேரு. அது வந்து கொண்டு வந்தாங்க. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் நெறைய குழந்தைகள் இதில படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம குழந்தைங்கள சேர்றதுக்கு வந்து என்ன வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் 26, 27க்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1, 22லேருந்து ஜூலை 31, 23 வரைக்கும் பிறந்திருந்தாங்கன்னா, எல்கேஜி அப்ளை பண்ணலாம். இதுக்குள்ளே பிறந்திருந்தாங்கன்னா எல்கேஜிக்கு அப்ளை பண்ணலாம். 1வது நீங்க சேர்க்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1, 2019லேருந்து ஜூலை 31, 2020க்குள்ளே பிறந்திருந்தாங்க அப்படின்னா, நீங்க வந்து 1ஆம் வகுப்பு சேர்க்கலாம் நீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு. இதுக்குள்ளே இவங்க பிறந்திருந்தாங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு சேர்க்கலாம் நீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 20ஆம் தேதி ஆரம்பிக்குது. மே 20 வரைக்குமே இது அப்ளை பண்ணலாம் நீங்க. இது வந்து எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் வந்து வெப்சைட் குடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட்லேயும் போய் அப்ளை பண்ணலாம். இல்ல இ-சேவை மையத்திலயும் போய் நீங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவரின் புகைப்படம், அதாவது குழந்தைங்களோட ஃபோட்டோ, பெற்றோர் அல்லது பாதுகாவலரோட இருப்பிடச் சான்று, அதாவது ஆதார் கார்டு இல்ல ரேஷன் கார்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். வருமானச் சான்று. வருமானச் சான்றில முக்கியமானது பார்த்தீங்கன்னா, வருமானச் சான்றில ஒரு வருஷத்துக்கு ரூ. 2,00,000க்குள்ள தான் இன்கமிங் இருக்கணும். அந்த மாரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேல இருக்கக்கூடாது. அதேமாரி ஜாதிச் சான்று, அப்புறம் பிறப்புச் சான்று. இந்த இந்த ஆவணங்கள்லாம் தான் கேட்குறாங்க. இதெல்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சுருந்து தான் நீங்க போய் அப்ளை பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வருமானச் சான்று வாங்கும்போது நீங்க வந்து கேட்டு தான் வாங்கணும். ரூ. 2,00,000க்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டு நீங்க வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இணையதளம் இருக்கு இல்லையா? இந்த இணையதளத்துலாம் போய் இப்ப நீங்க வந்து எந்த ஸ்கூலு, இப்போ உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது ஒரு ஸ்கூல் இருக்கும். ஆனா, அந்த ஸ்கூல்ல இந்த எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. இப்ப இந்த இணையதளத்தில போய் நீங்க உங்க கூகுள்ல உங்க ஃபோன்லேயே கூகுள் இருக்கு இல்லையா? அதில போய் நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா, சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஸ்கூலோட லிஸ்ட்டே வந்துரும். அந்த ஸ்கூல் இருக்கா இல்லையான்றத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து முன்னுரிமை யாருக்கெல்லாம் குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமுதாயத்தின் நலிவடைந்த குடும்பங்கள், அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளி குழந்தைகள், அப்புறம் துப்புரவு பணியாளர் குழந்தைகள், திருநங்கை எடுத்து வளர்ப்பாங்க இல்லையா குழந்தைகள், அந்த குழந்தைகள், அப்புறம் எச்ஐவியால் பாதிக்கப்பட்ட பெற்றோர் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட குழந்தை, இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை குடுப்பாங்க. அப்ப நம்ம குழந்தைக்கலாம் கிடையாதா அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளுமே அப்ளை பண்ணலாம். இதுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அதுக்கு மேல இருந்தா நம்ம அப்ளை பண்ண முடியாது. அதையும் பார்த்துக்கோங்க. நம்ம வீட்லேருந்து ஸ்கூலுக்கு போறோம் இல்லையா? அது வந்து 1 கிலோ டிஸ்டன்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 1 கிலோமீட்டர்ன்றது கிடையாது. ஒரு 1 1/2, 2 அந்த மாரி கூட இருக்கலாம். தப்பு கிடையாது. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில இருக்காங்க. ஆனா, அவங்களுக்கு ஸ்கூல்ல வந்து அப்ளிகேஷன் கிடைச்சது. அந்த மாரி இருக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த எலிஜிபிலிட்டி எல்லாமே இருக்கு அப்படின்னா, நீங்க போயிட்டு இ-சேவை மையத்திலயோ, இல்ல இ-சேவை மையத்திலயும் பண்ணலாம். இல்லன்னா ஸ்கூல்லேருந்து நீங்க எந்த ஸ்கூல்ல போய் நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ, அட்மிஷன் போட போறீங்களோ, அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு வெப்சைட் குடுப்பாங்க. அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க பண்ணலாம். என்னைய பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இது நீங்க பண்ணாம நீங்க இ-சேவை மையத்திலயோ, இல்ல ஸ்கூல்ல போய் பண்றது நல்லதுன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்புறம் இந்த ஃபார்மே கேன்சல் ஆயிடும். அப்புறம் நீங்க அட்மிஷனே வேஸ்ட்டா போயிடும். உங்களுக்கு கிடைக்காம போயிடும் இந்த வாய்ப்பு. அதனால வந்து ஸ்கூல்ல போய் பண்றது தான் உங்களுக்கு நல்லதுன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்க வீடு பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கும். இந்த ஸ்கூலுக்கு வந்து இந்த எலிஜிபிலிட்டி இருக்கா? இல்லையா? அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, நான் ஏற்கனவே ஒரு இணையதளம் குடுத்துருக்கேன் இல்லையா? அந்த போயிட்டு உங்க கூகுள்ல போயிட்டு நீங்க அந்த பேர போட்டு நீங்க நீங்க சர்ச் பண்ணீங்கன்னாவே, மாவட்டம் வாரியா வரும். புரியுது. நீ எந்த மாவட்டத்தில இருக்கீங்க அப்படின்றத போய் சர்ச் பண்ணீங்கன்னா, அந்த மாவட்டத்துக்குள்ள அந்த ஸ்கூல் இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கலாம். உங்க நீங்க நீங்க எந்த ஸ்கூல்ல அட்மிஷன் போட போறீங்களோ, அந்த ஸ்கூல் வந்து அந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கா அப்படின்றத நீங்க பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்க சென்னையில இருக்கீங்க அப்படின்னாலும், சென்னை அப்படின்னு வரும். அந்த சென்னையில போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நீங்க எதிர்பார்க்குற ஸ்கூல் அந்த லிஸ்ட்டில இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் போயிட்டு நீங்க ஆன்லைன்ல போட்டு அப்ளை பண்ணலாம். இல்ல இ-சேவை மையத்திலுமே நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 வீக் 29ல ரிசல்ட் வரதா சொல்லியிருக்கிறாங்க. 20யோட முடியுது இல்லையா? ஏப்ரல் 20ல ஆரம்பிச்சு மே 20யோட இந்த முடியுது. இந்த அட்மிஷன் ஃபார்ம்லாம் முடியுது. மே 29 உங்களுக்கு ரிசல்ட் வந்துரும். ஸ்கூல்லேருந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்க நீங்க வந்து அதுக்கு எலிஜிபிளா இருக்கீங்க, இல்லையா உங்க குழந்தைங்க அப்படின்றத சொல்லிடுவாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறமா நீங்க வந்து அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணுமோ நீங்க அத செஞ்சுக்கலாம் நீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போஸ் இது வந்து உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா, யாராவது குழந்தை இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க.
யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தெரிஞ்சவங்களுக்குலாம் ஓகே. பட் யாராவது தெரியாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.